ಬಯಸಿದನು. Do not turn back ரொம்ப முக்கியமான வார்த்தை. ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ಮುಖ್ಯವಾದ ವಾಕ್ಯ. பார்க்காதே. ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಬೇಡ. Do not turn back. ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಬೇಡ. Do not look back. ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಬೇಡ. திரும்பி பார்க்கிறது ரொம்ப 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 ஆபத்தான விஷயம். சில விஷயங்களை ಹಿಂದೆ ನೋಡುವುದು ತುಂಬಾ ಆಪತ್ತು ತುಂಬಿದ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. கடந்த வாரத்திலே நாம் லோத்துவின் மனைவியை குறித்து நம்ம பார்த்தோம். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಲೋಟನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕುರಿತು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. லோத்துவின் மனைவியோ திரும்பி பார்த்தாள் என்று சொல்லி வேதத்திலே நம்ம ಲೋಟನ ಹೆಂಡತಿಯು ತಿರುಗಿ ನೋಡಿದಳು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ದೇವೆ. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, சோதோம் கொமோராவை கர்த்தர் அழிக்க போகிறேன், அந்த இடத்திலே பாவம் பெருகி இருக்கிறதை குறித்து அவர் சொல்றாரு. ಸೋದೋಮ್ ಗೊಮೋರ ಎಂಬುದ ಕಾರ್ಯ ಪಟ್ಟಣವನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟು, அப்போ அந்த இடத்துல இருக்கிற நீதிமானாகிய லோத்துவையும் லோத்துவின் மனைவியையும் காப்பாற்ற கர்த்தர் ஏவப்பட்டார், கர்த்தர் நடத்தினாரு. ನೀತಿವಂತನಾದ ಲೋಟನು ಮತ್ತು ಅವನ ಹೆಂಡತಿ ಕುಟುಂಬವನ್ನು ಕಾಪಾಡಬೇಕಾಗಿ ದೇವನು ಬಯಸಿದನು. அந்த 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 சோதோம் கொமோராவில் அவ்வளவு பாவங்களும் அக்கிரமங்களும் நிரம்பி இருந்தது. ಆ ಸೋದೋಮ್ ಗೊಮೋರದಲ್ಲಿ ಅಷ್ಟು ಪಾಪ ತುಂಬಿದ ಒಂದು ಪಟ್ಟಣವಾಗಿತ್ತು. இன்னைக்கும் அதே மாதிரி தான் பாவம் நிறைந்த அநேக காரியங்கள் இந்த பட்டணத்திலே உலகத்திலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ಇವತ್ತು ಕೂಡ ಅನೇಕ ಪಾಪಗಳು ತುಂಬಿದ ಪಟ್ಟಣವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. அந்த தேசத்தை அந்த பட்டணத்தை நான் அழிப்பேன் என்று சொல்லி ಆ ಪಟ್ಟಣವನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿ எல்லாரையும் அழித்தவர், ಎಲ್ಲರನ್ನು ನಾಶ ಮಾಡಿದವರು, லோத்துவையும் லோத்து குடும்பத்தையும் காப்பாற்ற கர்த்தர் வகை தேடி ದೇವರು ಲೋಟನು ಮತ್ತು ಆತನ ಹೆಂಡತಿ ಮತ್ತು ಮಕ್ಕಳನ್ನು ಕಾಪಾಡಬೇಕೆಂದು ಬಯಸಿ அந்த சோதோமில் இருந்து அந்த குடும்பத்தை வெளியில கொண்டு வராரு. ಆ ಸೋದೋಮಿಂದ ಹೊರತರುತ್ತಾನೆ. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ಆವಾಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆதியாகமம் 19:17 வசனம் சொல்லுகிறது, ಆದಿಕಾಂಡ 19:17 ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 19 அதிகாரத்தை நீங்க திறந்து வச்சுக்கோங்க. 19ನೇ ಅಧಿಕಾರ. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு ಅವರನ್ನು ಹೊರಗೆ ತಂದ ಮೇಲೆ அவர் ಆತನು தன் ஜீவன் தப்ப உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, ನಿನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಓಡಿ ಹೋಗು, பாராதே, ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಬೇಡ, பின்னிட்டு பாராதே, ಹಿಂದೆ ತಿರುಗಿ do ನೋಡಬೇಡ, not turn back, ಹಿಂದೆ ತಿರುಗಿ do ನೋಡಬೇಡ, not look back, ಹಿಂದೆ ನೋಡಬೇಡ, ಹಿಂದೆ ನೋಡಬೇಡಿರಿ, ಹಿಂದೆ பின்னாடி பார்க்காதீங்க. சொல்லமா ಹಿಂದೆ ನೋಡಬೇಡಿರಿ, சொல்லலாமா? பின்னாடி பார்க்காதீங்க. பின்னாடி பார்த்து சொல்லுங்க. ಹಿಂದೆ ನೋಡಿ ಹೇಳಿ. பின்னாடி பார்க்காதீங்க. ಹಿಂದೆ ನೋಡಬೇಡಿ. எதை பார்க்க கூடாது? ಯಾವುದನ್ನು ನೋಡಬಾರದು? அப்போ பின்னிட்டு பாராதே, ಹಿಂದೆ ನೋಡಬೇಡ, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ನಿಲ್ಲಬೇಡ, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்றாரு. ನೀನು ನಾಶವಾಗದಂತೆ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಓಡಿ ಹೋಗು. அப்படி சொல்லி கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து இழுத்து நிறுத்தினாலும், ಹಾಗೆ ಹೇಳಿ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೊರತಂದರು. லோத்துவையும் லோத்து மனைவியையும் ಲೋಟನು ಮತ್ತು ಆತನ ಹೆಂಡತಿಯನ್ನು, இரண்டு குமாரத்திகளையும் பெண் பிள்ளைகளையும் என்ன பண்றாரு, கையை பிடிச்சு எடுத்துட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. ಅವರ ಇಬ್ಬರು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆತರುತ್ತಾನೆ. பின்னாடி பார்க்காதன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க. ಹಿಂದೆ ನೋಡಬೇಡ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா 26வது வசனத்துல சொல்லுகிறது, 26ನೇ ವಚನವು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, லோத்தின் மனைவியோ ಲೋಟನ ಹೆಂಡತಿಯು பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். ಹಿಂದೆ ನೋಡಿ ಆತಳು ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವಾದಳು. பாருங்க, பின்னாடி பார்த்துட்டு ಹಿಂದೆ ನೋಡಿ உப்பு தூண் ஆயிட்டா. ಆತಳು ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವಾದಳು. எபிரேய வார்த்தையில இந்த பின்னிட்டு பாராதே என்கிறதான ஒரிஜினல் அர்த்தம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எபிரியರಲ್ಲಿ ನಿಜವಾದ ಹಿಂದೆ ನೋಡಬೇಡ மூல மொழியில என்ன அர்த்தம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, ಅದರ ಅರ್ಥವೇನೆಂದರೆ அவள் பின்னிட்டு பார்த்தாள் என்று சொன்னால் திரும்பவும் அங்க போக விரும்பினாள் என்று சொல்லப்படுகிறது. ಆತಳು ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಿದಳು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಏನೆಂದರೆ ಆತಳು ಅಲ್ಲಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಬಯಸಿದಳು. பாவம் நிறைந்த பட்டணத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்பினாளாம். ಆ ಪಾಪ ತುಂಬಿದ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗಲು ಬಯಸಿದಳು. தேவன் அழிப்பேன் என்று சொன்ன பட்டணத்தை நோக்கி போவேன் என்று விரும்பினாளாம். ದೇವರು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬ ಪಟ್ಟಣವನ್ನು ಒಳಗೆ ಹೋಗಲು தேவன் வேண்டாம் என்று சொன்ன பட்டணத்தை நோக்கி நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லி விரும்பினாளாம். ದೇವರು ಬೇಡ ಎಂದು ಹೇಳಿದ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾಗಿ ಆತಳು ಬಯಸಿದಳು. அப்படி பார்த்ததனால ಆ ರೀತಿ ನೋಡದಿಂದ அப்படியே உப்பு தூண் ஆயிட்டாங்க. ಹಾಗೆ ಅವಳು ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವಾದಳು. அந்த உப்பு தூண் எதற்கு அடையாளமா இருக்கிறது? ಆ ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭ ಏನನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ? கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇವೆ. அந்த உப்பு தூண் டிஸ்ஒபீடியன்ஸ்க்கு அடையாளமா இருக்கிறது. ಆ ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವು ಅದು கீழ்ப்படியாமைக்கு அடையாளமா இருக்கிறது. ಅದು ಅವಿಧೇಯತೆಗೆ ಅದು தோறல்படுது. ஆக நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பின்னிட்டு பார்த்தோமானால் நானும் நீங்களும்
உப்பு தூணா தான் இருப்போம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ವಿಧೇಯತೆ ಆಗದೆ ಇದ್ದರೆ ನೀವು ನಾವು ಅದೇ ರೀತಿ ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೇವೆ. இன்னைக்கு இந்த மாதிரி உப்பு தூணா நம்ம ஆவறோமோ இல்லையோ, ಈ ರೀತಿಯಾದ ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವಾಗುತ್ತೇವೆ லிட்டரலா உப்பு தூணா ஆவறோமோ இல்லையோ, ಆ ರೀತಿ ಉಪ್ಪಿನ ಒಂದು ಸ್ತಂಭವಾಗುತ್ತೇವೆ. சாரமற்ற ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழ்வோம். ಅದು ರುಚಿ ಇಲ್ಲದ ಒಂದು ಉಪ್ಪಿನಾಗಿ ನಾವು பின்னிட்டு பார்த்தோம் சொன்னா ಹಿಂದೆ ತಿರುಗಿದರೆ நான் கீழ்ப்படியாமைக்கு அடையாளமா இருக்கு. ನಾನು ವಿಧೇಯತೆ ತೋರದೆ ಇರುವ ಕಾರ್ಯ. இரண்டாவதாக என்ன பார்த்தோம்? ಎರಡನೇದಾಗಿ ಏನು ನೋಡಿದ್ದೇವೆ? பின்னிட்டு பார்த்தால் என்று சொன்னால் ಆತಳು ಹಿಂದೆ ನೋಡಿದಳು ಎಂದರೆ டிஸ்கனெக்டடா இருந்தான்னு அர்த்தம். ಆತಳು ಸಂಪರ್ಕ டிஸ்கனெக்டடா இருந்த பிளான்ல கூடவே இல்ல. ಆತಳು ಆ ಪ್ಲಾನ್ ಅಲ್ಲಿ ಆತಳು ಸಂಪರ್ಕ ஆள் கூட இருந்தாங்க, ವ್ಯಕ್ತಿಯು ಇದ್ದರು, ஆள் கூட தான் இருக்கிறாங்க, ವ್ಯಕ್ತಿಯು ಇದ್ದರು, ஆனா பிளான்ல இல்ல. ಆದ್ರೆ ಆ ಪ್ಲಾನ್ ಅಲ್ಲಿ இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் இருக்கிறாங்க ஆளுங்க. ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೊತೆಲೂ ಅನೇಕರಿದ್ದಾರೆ, நிறைய ஜனங்க இருக்கிறாங்க கூட, ಅನೇಕ ಜನರಿದ್ದಾರೆ. அப்படிதானே? ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. ஆனா நம்ம கூட நம்ம இஷ்டப்பட்டத நம்ம விரும்பினத நம்ம பிளான்ல இருக்கிறாங்களான்றது தான் சந்தேகம். ನಮ್ಮ ಜೊತೆಲೇ ಇದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ನಮ್ಮ ಪ್ಲಾನ್ ಅಲ್ಲಿ ಅವರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದು ಅದು சந்தேகம். அப்போ நம்ம கூட இருக்கிறது முக்கியம் இல்ல, நம்ம பிளான்ல இருக்கிறது முக்கியம். ನಮ್ಮ ಜೊತೆಗಿರುವುದು ಮುಖ್ಯವಲ್ಲ, ನಮ್ಮ ಪ್ಲಾನ್ ಅಲ್ಲಿ ಅವರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. டிஸ்கனெக்டட் னா பிளான்ல இல்ல, கர்த்தர் சித்தத்துல இல்ல, கர்த்தர் ஃபெய்த்ல இல்ல. ಅವರು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ, ದೇವರ ಅವರ ಫೇತ್ ಅಲ್ಲೂ ಇಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ 19:16 வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 19:16 ಆದಿಕಾಂಡ 19:16 ಹೇಳ್ಪಡುತ್ತದೆ, அந்த பட்டணத்தை அழிப்பேன்னு சொன்னாரு. ಆ ಪಟ್ಟಣವನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ ಸೊದೋಮಯಂ ಗೊಮೋರಾவையும் ಅழிக்கிறேன்னு சொன்னாரு. ಆ ಸೋದೋಮ್ ಗೊಮೋರವನ್ನು ಅಳಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದರು. அந்த சூழ்நிலையில கூட, ಆ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಕೂಡ நம்மால் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ನಮ್ಮ ವ್ಯಕ್ತಿ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? மெதுவா வேலை பண்றாராம். ನಿಧಾನಕ್ಕೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ. கிளம்பலாம் ಹೋಗೋಣ இத செய்யலாம், ಇದನ್ನು ಮಾಡೋಣ, அப்படியா ಆ ರೀತಿಯಾ, இப்படியா, ಈ ರೀತಿಯಾ. ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அப்படிதான் மெதுவா இறங்குவோமா? ಒಂದು ಭೂಕಂಪ ಬಂದರೆ ಆ ರೀತಿ ನಿಧಾನವಾಗಿ ಮಾಡುತ್ತೇವಾ? சாதாரண கரப்பாம்பூச்சிக்கு எவ்வளவு பயப்படுறோம்? ಸಾಧಾರಣವಾದ ಜಿರಳೆಗೆ ಎಷ್ಟು ಭಯಪಡುತ್ತೇವೆ? ஒரு பாம்பு இந்த இடத்துல வந்துடுச்சுனா என்ன பண்றோம்? ಒಂದು ಹಾವು ಇಲ್ಲಿ ಬಂದರೆ ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? ஐயோ குதிச்சு ஓட மாட்டோம், ಅಯ್ಯಯ್ಯೋ ಅಂತ ಎದ್ದು ಬಿದ್ದು ಓಡುತ್ತೇವೆ. எங்க பட்டணத்தை அழிப்பேன்னு சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಪಟ್ಟಣವನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನೆ. அங்க பாவம் நிறைந்திருக்குது, அங்க இருக்காத, எங்க இருந்து வெளியே போ அப்படினு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಪಾಪ ತುಂಬಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅಲ್ಲಿ ಇರಬೇಡ, ಓಡಿ ಹೋಗು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா அது லோத் என்ன பண்றாரு தெரியுமா? ಆದರೆ ಲೋಟನ್ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? வேதம் சொல்லுகிறது அவன் தாமதித்துக் கொண்டிருந்தான் என்று. ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ ಆತನು ನಿಧಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದ, ನಿಧಾನವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದ. கர்த்தர் இங்க நிக்காத, இங்க பேசாத, இங்க போகாத, இங்க எங்கேயும் நிக்காத, ஓடிப்போன்னு சொன்னா, ದೇವರು ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡಬೇಡ, ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಡ, ಇಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಡ, ಓಡೋಗು ಅಂದರೆ போறாண்டவரೇ ಹೋಗುತ್ತೇನೆ ದೇವರೇ, கொஞ்ச நேரம் ஆண்டவரೇ, ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ದೇವರೇ, நீ இழுச்சிக்கிட்டு இருக்க நிக்க கூடாது ಅಂತ ನಗಿಬಾರ್ದು. ಹೋಗ್ತೀನಿ அப்புறம் அந்த இடத்துல போட்டு தள்ளிடுவார் கர்த்தர். ಆ ರೀತಿ ಇದ್ದರೆ ಅಲ್ಲೇ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. அங்க அக்கினி வந்தா, அங்க கந்தகம் வந்தா, அங்கே எரிஞ்சு சாம்பலாயிடுவோம். ಅಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಬಂದರೆ ಅಲ್ಲೇ ನಾಶವಾಗುತ್ತಾರೆ. கர்த்தர் போன்ட்டாரா? ದೇವರು ಹೋಗು ಓಡಿ போன்ட்டாரா? ಓಡೋಗು ಅಂದರಾ? பின்னோக்கி பாராதேன்னு சொன்னாரா? ಹಿಂದೆ ನೋಡಬೇಡ ಅಂದರಾ? ಸಮಭೂಮಿயில் எங்க நிற்காதேன்னு சொன்னாரா? ಎಲ್ಲೂ ನಿಲ್ಲಬೇಡ ಅಂದರಾ? நிக்கவே கூடாது, மலைக்கு ஓடி போனா ஓடி போய்டணும். ನಿಲ್ಲಬೇಡ, ಓಡೋಗು ಅಂದ್ರೆ ಮಲೆ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಓಡೋಗಬೇಕು. தாமதிக்கிறாராம். ನಮ್ಮ ವ್ಯಕ್ತಿಯು ಸ್ವಲ್ಪ ನಿಧಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. டிஃபரண்ட் ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ என்ன சொல்றாங்க? ஹெசிடேட் பண்றாராம், தயங்கறாராம். ಅವರು ಆ ರೀತಿ ಹೆಸಿಟೇಟ್ ಮಾಡ್ಕೊಂಡೆ ನಿಂತಿದ್ರು. ஆனா ஏன் கர்த்தர் எவ்வளவு இரக்கமுள்ளவர். ನನ್ನ ದೇವರು ಎಷ್ಟು ಕರುಣಿಕರವುಳ್ಳವರು. 4 பேர் கையை பிடிச்சி தரதரன்னு எடுத்துட்டு வந்தாரு. ಆ 4 ಜನರ ಕೈಯನ್ನು ಹಿಡಿದು ಹೊರೆ ತರುತ್ತಾನೆ. ಅವನ್ನ ಕಾಪಾತ್ತ ವಿರುಂಬುறேன், ஓடி வா, வெளியே வா. ಈ ಜನರಿಂದ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಲು ಬಯಸುತ್ತೇನೆ, ಓಡಿ ಬಾ ಅಂತ ನಾನು உயிரோட இருக்கிறோம் தானே? ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಜೀವಂತವಾಗಿದ್ದೀವಿ ಅಲ್ವಾ? நம்ம எவ்வளவு தர தயங்கி நின்னுக்கிறோம், ஆண்டவர் தான் தரதரன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்தாரு. ಎಷ್ಟು ಬಾರಿ ನಾವು ಆ ರೀತಿ ನಿಂತಿದ್ದೇವೆ, ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಹೊರ ತಂದಿದ್ದಾನೆ. எனக்கு அது முக்கியம், எனக்கு இது முக்கியம், எனக்கு சோதம் முக்கியம், எனக்கு கோமரா முக்கியம், நான் தயங்கி நின்னுட்டு இருந்தேன்ல. ನನಗೆ ಅದು ಬೇಕು, ನನಗೆ ಇದು ಬೇಕು, ಸೋದಂ ಬೇಕು, ಗೋಮರ ಬೇಕು ಮುಖ್ಯ ಅಂತ ಇದ್ದಲ್ಲ. நம்ம சொல்லிக்கொள்ள ஒண்ணுமில்ல, ನಾವು ಹೇಳಿಕೊಳ್ಳಲು ಏನಿಲ್ಲ. கர்த்தர் என்ன கரம் பிடிச்சு இழுத்துட்டு ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕರ ಹಿಡಿದು ತಂದಿದ್ದಾನೆ. ஹalleluya ஹalleluya. ஆக டிஸ்ஒபீடியன்ஸ் ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಡಿಸ್ಕನೆಕ್ಟೆಡ್ ನಾವು இருக்க கூடாது. ನಾವು ಡಿಸ್ಕನೆಕ್ಟೆಡ್ ಆಗಿ ಇದ್ದೇವೆ. அந்த உப்பு தூண் அதுக்கு தான் அடையாளமா இருக்கு. ನಾವು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಆ ಕಾರಣವೇ ನಾವು ಇವತ್ತು ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವಾಗಿದ್ದೇವೆ. மிக மிக முக்கியமான காரியத்தை பார்க்க ಇವತ್ತು ಮಿಗ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಲಿದ್ದೇವೆ. போன வாரம் எவ்வளவு முக்கியமோ அதே போல இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ಕಳೆದ ವಾರ ಎಷ್ಟು ಮುಖ್ಯವೋ ಅದಕ್ಕಿಂತ ಈ ವಾರ ಇನ್ನೂ ಮುಖ್ಯವಾಗಿ ಕಾರ್ಯ ಇದೆ. ನಮ್ಮ ಸಾಗರ ವರೆக்கும் இந்த வார்த்தை மறக்கவே கூடாது. ನಾವು ಸಾಯುವ ತನಕ ಈ ಮಾತನ್ನು ಮರೆಯಬಾರದು. Do not turn back. ಹಿಂದೆ ನೋಡಬೇಡಿ. Look back. ಹಿಂದೆ ನೋಡಬೇಡಿ. Do not look back.
ಹಿಂದೆ ನೋಡಬೇಡಿ, பின்னாடி பார்க்காதீங்க, பின்னோக்கி பார்க்காதீங்க. ಹಿಂದೆ ನೋಡಬೇಡಿ, ಹಿಂತಿರುಗಿ இது ನೋಡಬೇಡಿ. சாதாரண வார்த்தை அல்ல, ಇದು ಸಾಧಾರಣವಾದ இது ಮಾತಲ್ಲ, சாதாரண விஷயம் அல்ல. ಇದು ಸಾಧಾರಣವಾದ ವಿಷಯವಲ್ಲ. என் குடும்பத்துல, ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, என் வாழ்க்கையில, ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ, என் சபையில, ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ, என் சமுதாயத்துல ನನ್ನ நான் ஒருவன் திரும்பி பார்த்தார் அதனுடைய விளைவு மிக மிக பெரிதா இருக்கும். ನಾನು ಒಬ್ಬನು ತಿರುಗಿ ನೋಡಿದರೆ ಅದನ್ನ ಕಾರ್ಯವು ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಾಗಿ இந்த ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. அம்மா ஒரு அம்மா திரும்பி பார்த்துச்சு. ಈ ಒಂದು ತಾಯಿ ಹಿಂದೆ ತಿರುಗಿ ஒரு ನೋಡಿದರು. அம்மா திரும்பி பார்த்ததுனால ಈ ಒಂದು ತಾಯಿ ಹಿಂದೆ ತಿರುಗಿ என்ன ನೋಡಿದರು. நடந்தது தெரியுமா? ಏನ್ ನಡೆಯಿತು ಗೊತ್ತಾ? ரொம்ப சொல்ல வாய் கூசக்கூடிய ரொம்ப மோசமான சூழ்நிலை ஆனது. ಅದು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲದವಾದ ಕಾರ್ಯ ನಡೆಯಲ್ಪಟ್ಟಿತು. இந்த லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்தது ಈ ಲೋಟನ ಹೆಂಡತಿ ಹಿಂತಿರುಗಿ முதல் ನೋಡಿದ காரியம் ஒழுக்கமற்ற குடும்பம் அந்த இடத்தில் உருவாகி போனது. ಒಂದು ಅನೈತಿಕ ಕುಟುಂಬ ನಿರ್ಮಾಣವಾಯಿತು. நீங்க ஆதியாகமம் 19:30 இருந்து வாசிக்கலாம். ಆದಿಕಾಂಡ 19:30 ನೋಡಬಹುದು. அதுல என்னென்ன சொல்லுகிறது? ಅದರಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ? பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு அவனும் அவனோட கூட 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியில் இருந்தார்கள். இங்க பாருங்க, ஆண்டவர் அந்த சோதோமிலிருந்து கூப்பிட்டுட்டு வெளியே வராரு. ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ಆ ದೇವರು ಅವರನ್ನು ಆ கவனிங்க. ಸೋದಮ್ ಎಂಬ ಪಟ್ಟಣದಿಂದ ಈಚೆ ತರುತ್ತಾರೆ. அந்த இடத்துல இருந்து லோத் என்ன பண்றாரு தெரியுமா? ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಲೋತನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? நடுவுல ஒரு வேலை பண்றாரு. நான் நான் அங்க போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க மலைக்கு போன்னு சொன்னீங்களே, நான் அங்க போக மாட்டேன். ಅವರು ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ. ನೀವು ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹೋಗುವಂತ, ಅಲ್ಲಿ ಹೋಗಲ್ಲ. சோவார்னு ஒரு இடங்குது, அங்க போய் நான் போயிடுறேன்னு சொன்னாரு. ಸೋವಾರ್ ಎಂಬ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. சரி, எப்படியோ போ, நீ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போ. ಸರಿ, ಹೇಗೋ ನೀನು ಯಾವುದೋ ಈ ಸ್ಥಳದಿಂದ ತಪ್ಪಿ ಹೋಗು. ஆண்டவர் இரக்கமா அனுப்பி வச்சிடுறாரு. ದೇವರು ಕನಿಕರದಿಂದ அங்கே ಕಳಿಸುತ್ತಾರೆ. அவங்களால இருக்க முடியல. ಅಲ್ಲೂ ಅಲ್ಲಿ ಇರಕ್ಕೆ அந்த ಆಗಲಿಲ್ಲ. அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டாச்சு. ಆ ನಾಶದಿಂದ ஆனா ಕಾಪಾಡಪಟ್ಟ. சோவார் இருக்க முடியல. அதுக்கப்புறம் மலைக்கு வராரு. அதான் இந்த வசனம் சொல்லுகிறது. ಸೋವಾರಲ್ಲಿ ಇರಲ್ಪಡಲಿಲ್ಲ, ಅಲ್ಲಿಂದ ಈಚೆ ಬರುತ್ತಾರೆ. அது எந்த மலைன்னா கடவுள் சொன்ன மலை தான். ಅದು ಯಾವ ಬೆಟ್ಟ ಎಂದರೆ ದೇವರು ಹೇಳಿದ ಬೆಟ್ಟ. முதல்ல சொன்னார்ல, ಮೊದಲನೇ ಹೇಳಿದರಲ್ಲ, சமபூமியில எங்க நிக்காத ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னாரு. அந்த மலைக்கு தான் திரும்ப போறாங்க. ಸಮಭೂಮಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ, ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. அப்போ ಆಗ 3 பேர் தான் அங்க இருக்காங்க. 3 ಜನರು ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ அப்பா ಇರ್ತಾರೆ. 2 மகள். ಅಪ್ಪ ಮತ್ತು அப்போ ಇಬ್ಬರು இவங்க என்ன பண்றாங்க? அப்பா கண்டுக்கவே இல்ல பிள்ளைங்களை. ಅಪ್ಪನು ಆ ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು ಏನು அப்பொழுது ಚಿಂತನೆ மூத்தவள் ಮಾಡಲಿಲ್ಲ. இளையவளை பார்த்து நம்முடைய தகப்பன் முதிர் வயதானான், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படி நம்முடைய சேர பூமியில ஒரு புருஷனும் இல்ல, ஒரு ஆம்பளையும் இல்ல. இங்க ದೊಡ್ಡ ಮಗಳು ಚಿಕ್ಕ ಮಗ ತಂಗಿ ಹತ್ರ ಹೇಳುತ್ತಾರೆ, ನಮ್ಮ ತಂದೆ ವಯಸ್ಸಾಗಿದೆ, ಇನ್ನು ನಮ್ಮ ವಂಶವನ್ನು ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡಲು ಏನು ಆಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நம்ம அப்படியே பட்டமரம் ஆயிடுவோம், நமக்கு வம்சமே இருக்காது, அதனால நம்ம தகப்பனோடு நம்ம சேர்ந்து பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லிட்டு ரொம்ப மோசமான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. ನಮ್ಮ ತಂದೆ ಒಟ್ಟಿಗೆ ಇದ್ದು ನಮ್ಮ ವಂಶವನ್ನು ನಾವು ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ತಂಗಿ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்போ அந்த முடிவை அப்படியே அது நடத்தியும் காமிச்சிடுறாங்க. தன்னுடைய சொந்த அப்பனுக்கு திராட்சரசத்தை கொடுத்து எவ்வளவு ஒழுக்கமற்ற ஒரு குடும்பமாக மாறிவிட்டது பாருங்க. ಎಷ್ಟು ಶಿಸ್ತಿಲ್ಲದ ಒಂದು ಕುಟುಂಬವಾಗಿ அந்த விஷயம் இவனுக்கு தெரியவே இல்லையா? ಆ ವಿಷಯ ಇವರಿಗೆ ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ. தன் மகளோடு சயனித்தது இவனுக்கு தெரியல. அவ்வளவு குடிவெறியில இருந்திருக்கான். ತನ್ನ ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಸಂಬಂಧಕೊಂಡಿದೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವರಾಗಿ ಅವರು ಅಷ್ಟು ಕುಡಿದಿದ್ದಾರೆ. எவ்வளவு அசிங்கமான காரியத்தை செஞ்சுட்டாங்க பாருங்க. ಎಷ್ಟು ಕಷ್ಟವಾದ ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ದಾರೆ பாருங்க. ஒரு குடும்பத்துல ஒரு நபர் இல்ல, ஒரு நபர் திரும்பி பார்த்ததனால இந்த பெரிய பிரச்சனை, இந்த பெரிய ஒழுக்கக்கேடு நடந்தது. ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ ಎಷ್ಟು ಅದು ಶಿಸ್ತಿಲ್ಲದ ಒಂದು ಕುಟುಂಬವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದೆ. குடும்பத்துல எவ்வளவு குழப்பம் பாருங்க. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಒಂದು பிள்ளைகளை நடத்த ஒரு தலைவி இல்ல, ஒரு அம்மா இல்ல. ಮಕ್ಕಳನ್ನು ನಡೆಸಲು ಒಂದು ತಾಯಿ ಇಲ್ಲ, ಅಮ್ಮ ಇಲ್ಲ. பெண் பிள்ளைகளை நடத்த ஒரு தலைவி இல்ல. ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನು ನಡೆಸಲು ಒಂದು ತಾಯಿ ಇಲ್ಲ. வீட்ல ஒரு முக்கியமான நபர் இல்ல. ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಸ್ತ್ರೀ ಇಲ್ಲ. ಒಂದು ವೇಳೆ இந்த லோத்துவின் மனைவி திரும்பி பார்க்காம, ಒಂದು ವೇಳೆ ಈ ಲೋಟನ ಹೆಂಡತಿ ಹಿಂತಿರುಗಿ ನೋಡದೇ ಇದ್ದರೆ, ஆகாம இருந்திருந்தா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ಉಪ್ಪು ಸ್ತಂಭವಾಗದೇ ಇದ್ದಿದ್ದರೆ ಸ್ವಲ್ಪ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. என்ன பண்ணிருப்பாங்க? ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರು? 4 பேர் ಮலையில இருந்திருப்பாங்க. 4 ಜನರು ಆ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ அப்ப இந்த அம்மா என்ன பண்ணிருப்பாங்க? ಆಗ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರು? யோ லோத்து ಲೋತು பெண் பிள்ளைங்கயா, ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು, கல்யாண வயசு இது, ಮದುವೆ ವಯಸ್ಸು. இந்த கல்யாண வயசுல ಈ ಮದುವೆ ವಯಸ್ಸಲ್ಲಿ முதல்ல போய் கல்யாணத்துக்கு வேலைய பார்ப்பா. ಮೊದಲು ಮದುವೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ஒரு ஆளு உந்தி தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ಈ ಸ್ತ್ರೀಯು ಆ ಗಂಡನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ ಇರುತ್ತಾರೆ.
அப்படிதானே? ಆ ರೀತಿ நம்ம ಅಲ್ಲವಾ? வீட்லயும் இப்ப அப்படிதான் நடக்குது. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲೂ ಹಾಗೆ ಆಗುತ್ತಲ್ಲ. ஆண்களா ஒரு தலைவனா ஒரு கணவரா நம்ம என்ன பண்றோம், வெளியில எல்லாத்தையும் ಪರ್ಫೆಕ್ಟா முடிச்சிருவோம். ಒಂದು ಗಂಡನಾಗಿ ಮನೆಯಲ್ಲಿ ಈಚೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. ஆனா வீட்டு நிர்வாகங்களை பாக்குறது யாரு? ಆದ್ರೆ ಮನೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವುದು ಯಾರು? குடும்ப தலைவி தான் ಅನೇಕ வீட்ல. ತಾಯಿ ಸ್ತ್ರೀ ಮಾತ್ರವೇ. அப்ப என்ன நடக்குது? ಆಗ ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ? சின்ன சின்ன விஷயத்துக்கும் நமக்கு சொல்லி சொல்லி தான் நம்ம செய்வோம். ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯಕ್ಕೂ ಹೇಳಲೇ ಮಾಡ್ಪಡುತ್ತಾರೆ. அந்த கம்பளி எடுத்து மடிச்சு வைக்கிறதுக்கும் பொண்டாட்டி சொல்லணும். ಕಂಬಳಿಯನ್ನು ಮಡಚಿಡುವುದಕ್ಕೂ ಹೆಂಡತಿ ಹೇಳಬೇಕು. வீட்ல ஒவ்வொரு காரியத்தையும் வாங்குறதுக்கும் மனைவி சொல்லிட்டே இருக்கணும். ಮನೆಯಲ್ಲಿ ಏನ್ ತಗೊಳ್ಬೇಕಾದ್ರೂ ಹೆಂಡತಿ ಹೇಳಬೇಕು. அது காலி ஆயிடுச்சு, வீட்ல இது காலி ஆயிடுச்சு, சமையலுக்கு அது வேணும், மிளகா வேணும், கொத்தமல்லி வேணும், எல்லாம் வேணும், மனைவி சொல்லிட்டே தான் இருக்கணும். ಮನೆಯಲ್ಲಿ ಅದು ಖಾಲಿ ಆಯ್ತು, ಅಕ್ಕಿ ಖಾಲಿ ಆಯ್ತು, ಕೊತ್ತಂಬರಿ ಖಾಲಿ ಆಯ್ತು ಅಂತ ಹೆಂಡತಿ ಹೇಳ್ತಲೇ ಇರಬೇಕು. நம்ம அதை வாங்கணும், நம்ம இதை வாங்கணும், அதை பிடிக்கணும், இதை பிடிக்கணும், ನಾವು ಅದು ತಗೋಬೇಕು, ಇದು ತಗೋಬೇಕು, ಅದು ಇಡಿಬೇಕು, ಇದು ಇಡಿಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இங்க அந்த மாதிரி ஒருத்தர் சொல்ல இல்ல. ಆ ರೀತಿ ಹೇಳಲು ಇಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಇಲ್ಲ. ஒருவேளை அந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னா ಒಂದು ವೇಳೆ ಆ ತಾಯಿ ಇದ್ದಿದ್ದರೆ சொல்லுவாங்க, காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಕಾಲ ಕಾಲದಲ್ಲಿ ಮದುವೆ ಮಾಡಬೇಕು. பெண் பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳ ಅವರ ಬಯಕೆಯನ್ನು இந்த ತಿಳಿದಿರುವ அப்பாங்களுக்கே இருக்கிற ஒரு பெரிய தலைவலி என்னன்னா, ಈ ತಂದೆಗಿರುವ ಒಂದು ದೊಡ್ಡ ತಲೆ, இந்த பிள்ளைங்களை எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்தாலும் பிள்ளைங்களாவே தான் பார்ப்பாங்க. ಅವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವರು ಆದರೂ ಅವರನ್ನು ಮಕ್ಕಳಾಗೆ ನೋಡುವುದು. எல்லா வீட்லயும் ಎಲ್ಲ ಮನೆಯಲ್ಲೂ ஒரு சிலர் கவனமா இருப்பாங்க. ஒரு ಸಿಲರು ಪರವಾಗಿಲ್ಲ ಗಮನದಿಂದ ಇರುತ್ತಾರೆ. இந்த லோத்து அதுல ஃபெயில் ஆயிட்டாரு ಈ பாருங்க. ಲೋಟನು ಅಲ್ಲಿ ಫೇಲ್ ಆದರು. ஆபிரகாம் வீடு ஒண்ணும் தூரம் இல்லையே. ಆಬ್ರಹಾಮನ ಮನೆ ದೂರ. ஆபிரகாம் இன்னும் செத்து போகலையே. ಆಬ್ರಹಾಮ ಇನ್ನೂ ಸಾಯಲಿಲ್ಲ. கொஞ்சம் தூரம் போய் இந்த ஆபிரகாம் கிட்ட போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே. ಆಬ್ರಹಾಮನು ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋಗಿದ್ದಾರೆ. தன்னுடைய அங்கிள் தானே அவரு. ಅವರ ಅಂಕಲ್ ಅಲ್ಲವಾ? அங்கிள் என் பிள்ளைங்க தனியா இருக்கிறாங்க, காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் சொல்லிருக்கலாம்ல. ಅಂಕಲ್ ನನ್ನ ಮಕ್ಕಳು ಒಬ್ಬಂಟಿಗರಾಗಿದ್ದಾರೆ, ಮದುವೆ ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳುತ್ತಿದ್ದರು. ಉಂದಿ ತಳ್ಳறதுக்கு ஒரு அம்மா இல்ல. ಆ ರೀತಿ ಹೇಳಲು ಒಂದು ತಾಯಿ ಅಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. ஏன் சொல்லுங்க? ಯಾಕೆ ಹೇಳಿ? ஒரே ஒரு தவறு செஞ்சாங்க. ಒಂದೇ ಒಂದು ತಪ್ಪು ಮಾಡಿದರು. பின்னாடி திரும்பி பார்த்து ಹಿಂದೆ ನೋಡಿದರು. எவ்வளவு பெரிய விளைவு பாத்தீங்களா? ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಒಂದು ஒழுக்கமற்ற குடும்பம் அந்த இடத்துல உருவாகி விட்டது. ಅಲ್ಲಿ ಶಿಸ್ತಿಲ್ಲದ ಒಂದು ಕುಟುಂಬ ನಿರ್ಮಾಣವಾಯಿತು. சோதோம்ல இருக்கும்போது, சோதோமಲ್ಲಿ ಇರುವಾಗ வேதத்துல நாம் வாசிக்கலாம், வேதத்துல வேற எதுவுமே கொடுக்கல. சோதோம் பாவம் நிறைந்த சோதோம்ல இருக்கும்போது, சோதோம் ಪಾಪ ತುಂಬಿದ ಸೋದೋಮಲ್ಲಿ ಇರುವಾಗ, அக்கிரமம் நிறைந்த சோதோம்ல இருக்கும்போது, ಪಾಪ ತುಂಬಿಲ್ಪಟ್ಟ ಸೋದೋಮಲ್ಲಿ ಇರುವಾಗ, அசிங்கம் நிறைந்த சோதோம்ல இருக்கும்போது, ಅಲ್ಲಿ ಕಠಿಣವಾದ ಕಾರ್ಯಗಳಿದ್ದಾಗ, தேவன் வேண்டாம் என்று சொன்ன சோதோம்ல இருக்கும்போது, ದೇವರು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಸೋದೋಮಲ್ಲಿ லோத்துவின் மனைவி தன்னுடைய குமாரத்திகளை ஒழுக்கமாக வளர்த்தாள். ಅಲ್ಲಿ ದೇವರು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಲೋಟನ ಹೆಂಡತಿ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆಸಿದಳು. ஏன்னா வேதத்துல வேற எதுவுமே அந்த இடத்துல கொடுக்கப்படல. ಯಾಕಂದ್ರೆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அவங்க அந்த தப்பு செஞ்சாங்க, அவங்க இந்த தப்பு செஞ்சாங்கன்னு கொடுக்கல. ಅವರು ಆ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರು, ಈ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. வேண்டாம் என்று சோதோமில் ஒழுக்கத்தோடு வளர்க்க முடிந்த அவர்களுக்கு, ಬೇಡ ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಸೋದೋಮಲ್ಲಿ ಶಿಸ್ತಾಗಿ ಬೆಳೆಸಿದ್ದ நீ இந்த மலைக்கு போ என்று சொல்லி வேண்டும் என்று சொன்ன அந்த மலையில இருந்தப்போ கூட ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಆ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗು ಅಂದಾಗ பிள்ளைகளை ஒழுக்கமாக வைக்க முடியல. ದೇವರನ್ನು ಶಿಸ್ತಿನಿಂದ ಬೆಳೆಸಲು ಆಗಲಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ அங்க ஒருத்தர் இருந்தாங்க, இங்க அந்த ஆள் இல்ல. ಇಲ್ಲಿ ಇದ್ದ ವ್ಯಕ್ತಿಯು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. புரியுதுங்களா நான் சொல்றது? ಅರ್ಥವಾಯ್ತಾ ನಾನು ಹೇಳಿದ್ದು? ஒருத்தருடைய ஆப்சென்ஸ் ஒழுக்கக்கேடான குடும்பத்தை உருவாக்கி விட்டது. ಒಬ್ಬರ ಆಬ್ಸೆನ್ಸ್ ಅಲ್ಲಿ ಆ ಕುಟುಂಬದ ಶಿಸ್ತು ಎಂಬ ಕಾರ್ಯವೇ ಅಲ್ಲಿ ನಾಶವಾಯಿತು. ஒழுக்கக்கேடாக காரியம் முடித்து விட்டது. ಅಲ್ಲಿ ಅನೈತಿಕ ಕುಟುಂಬ ನಿರ್ಮಾಣವಾಯಿತು. அங்க இல்லாதவங்க எங்க இருந்தாங்க? அங்க லோத்துவின் மனைவி இருந்தாங்க, இங்க லோத்துவின் மனைவி இல்ல. ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಲೋಟನ ಹೆಂಡತಿ ಇದ್ದಳು, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಲೋಟನ ಹೆಂಡತಿ ಇಲ್ಲ. என்ன பண்ணிருப்பாங்க? ಇದ್ದಿದ್ದರೆ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ರು? ಹೋಗಪ್ಪ ಹೋಗಪ್ಪ ஆபிரகாம் கிட்ட போப்பா, ಹೋಗಪ್ಪ ಅಬ್ರಹಾಂ வேற தேசத்துக்கு போப்பா, ಬೇರೆ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಪ್ಪ, கல்யாணத்தை பண்ணி வைப்பா, ಒಂದು ಮದುವೆಯನ್ನು ಮಾಡಪ್ಪ, காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ಕಾಲದಲ್ಲಿ ಮದುವೆ ಮಾಡಪ್ಪ, பண்றமா ಮಾಡ್ತೇವಾ, பார்க்கறமா, ನೋಡ್ತೇವಾ. ஒரு நபருடைய ஆப்சென்ஸ் ಒಬ್ಬರ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய ஆப்சென்ஸ் இருக்கும்போது என் குடும்பத்துல, ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಅಲ್ಲಿ ಆಬ್ಸೆನ್ಸ್ ಇದ್ದರೆ, ஒருவேளை நான் பின்னோக்கி பார்த்தேன் என்றால், ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಹಿಂದೆ ನೋಡಿದರೆ, என் குடும்பத்துல நான் பின்னோக்கி பார்த்துட்டேன்னு சொன்னா, ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಿದರೆ, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போறேன்னு சொன்னா, ನಾನು ದೇವರಿಗೆ ವಿಧೇಯತೆ நான் ತೋರಿಸದೆ, கர்த்தரோடு டிஸ்கனெக்டடா இருந்தேன்னு சொன்னா, ದೇವರೊಂದಿಗೆ நான் ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ இல்லாத இடத்தில், ನಾನು ಇಲ್ಲದೇ ಇರುವ நான் ಸ್ಥಳದಲ್ಲಿ, இல்லாத காரணத்தினால், ನಾನು ಇಲ್ಲದೇ ಇರುವ கர்த்தர் ಕಾರಣದಿಂದ, என்னை கொண்டு ஒழுக்கமாக நடத்தாத காரணத்தினால, ದೇವರು ನನ್ನನ್ನು ಕೊಂಡು ಶಿಸ್ತಾಗಿ என் ನಡೆಸಲು குடும்பம் ಆಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯ, ஒழுக்கமற்றதாய் மாறிவிடும். ನನ್ನ ಕುಟುಂಬವು ಆ ಶಿಸ್ತಿಲ್ಲದ ಕುಟುಂಬವಾಗಿ பக்கத்துல ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. பாச்சலமா, நீங்க ரொம்ப முக்கியங்க. ನೀವು ತುಂಬಾ ಮುಖ್ಯ ರೀ.
நீங்க முக்கியம். ನೀವು ಮುಖ್ಯ. நீங்க திரும்பி பார்க்காம இருந்தீங்கன்னா ನೀವೇ ಹಿಂದೆ ನೋಡಬೇಡಿ. உங்க பிள்ளைகள் ஒழுக்கமாக வாழும். ನೀವು ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡದೇ ಇದ್ದರೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಶಿಸ್ತಿಂದ ಬಾಳುತ್ತಾರೆ. நீங்க திரும்பಿ பார்க்காம இருந்தீங்கன்னு சொன்னா ನೀವು ತಿರುಗಿ ನೋಡದೇ ಇದ್ದರೆ உங்க குடும்பத்தில் வறுமை இருக்காது. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅದು நீங்க திரும்பி பார்க்கலன்னு சொன்னா ನೀವು ಹಿಂದೆ ನೋಡದೇ ಇದ್ದರೆ குடும்பம் நல்லா இருக்கும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. இந்த ஒரு அம்மா இல்லாம இருந்தாங்க. ಇನ್ನು ಒಂದು ತಾಯಿ ಇಲ್ಲ. எங்கப்பா சொல்லுது வேதத்துல இதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறீ அப்படின்னு சொல்லக்கூடாது. ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ ಅಲ್ಲಪ್ಪ, தியானம் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கும். ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ ಇದೆಲ್ಲ அங்க ஒருத்தர் இருந்தாங்க, இங்க ஒருத்தர் இல்ல. பாவம் நிறைந்த சோதோமிலேயே ஒழுக்கத்தோடு வளர்க்க முடிந்த அவங்களுக்கு தேவன் சொன்ன அந்த மலையில இருக்கும்போது ஒழுக்கத்தோடு வளர்க்க முடியல. ஏன்னா அந்த அப்பா தன்னுடைய கடமையை சரியா செய்யல. ಪಾಪ ತುಂಬಿದ ಸೋದೋಮಲ್ಲಿ ಶಿಸ್ತಿನಿಂದ ಬೆಳೆಸಿದ ಸ್ತ್ರೀಯು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಆತಳು ಬೆಳೆಸಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಅವಳು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. அந்த அம்மா திரும்பி பார்த்து உப்பு தூண ஆகி அந்த இடத்துல ஆப்சென்ஸா இருந்தாங்க. ಆ ಸ್ತ್ರೀಯು ಅಲ್ಲಿ ತಿರುಗಿ ನೋಡಿದ ಕಾರಣ ಅವಳು ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದ. ஆனா இந்த லோத்து உயிரோட இருந்தே சும்மாவே அங்க அவர் ஆப்சென்ஸா இருந்தார், உப்பு தூணா இருந்துக்கிறாரு. ಈ ಲೋಟನು ಜೀವಂತವಾಗಿ ಇದ್ದು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಅವರ ಕಾರ್ಯವು ಅಲ್ಲಿ ನಡೆಯಲಿಲ್ಲ. சரியானது சரியான நேரத்துல செய்யல. ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾಡಬೇಕಾಗಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. என் குடும்பத்துல, என் சபையில, என் சமுதாயத்துல, என்னுடைய உறவினர்கள் மத்தியில நான் சரியான நேரத்தில் சரியான செயலை செய்து முடிக்கணும். ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ, ನನ್ನ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾನು ನನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ಸರಿಯಾಗಿ ನಾನು ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லமா, ஆபிரகாம் பக்கத்துல தான் இருந்தாரு, ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದ್ದರು. ரொம்ப தூரம்லாம் ஒண்ணு இல்ல, ತುಂಬಾ ದೂರವಲ್ಲ ಇಲ್ಲ. கொஞ்சம் பிரயாசப்பட்டிருந்தா ಸ್ವಲ್ಪ ಅವರು ஒழுக்கக்கேடு நடந்திருக்காது. ಈ ಅಶಿಸ್ತಿಲ್ಲದ ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஒரே ஒருத்தர், அந்த சியர் லீடர் இல்ல, ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರು ವ್ಯಕ್ತಿ அந்த ಇಲ್ಲ, நடத்த ஒரு தலைவி இல்ல, ಅಲ್ಲಿ ನಡೆಸಲು ಒಂದು ಸ್ತ್ರೀ ಇಲ್ಲ. அதனால பார்க்கலாம் சொல்லலாம். நானு இந்த முதல் காரியத்துல ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, don't turn from your focus. ನಿಮ್ಮ ಗಮನದಿಂದ ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಬೇಡಿ. நீங்க வைத்திருக்கிற கவனத்திலிருந்து நீங்க எது மேல கவனமா இருக்கிறீங்க, கர்த்தர் எந்த விஷயத்துல கவனமா இருக்க சொன்னாரோ அந்த கவனமா இருக்க வேண்டிய விஷயத்திலிருந்து பின்வாங்காதீங்க. ನಿಮ್ಮ ಗಮನದಿಂದ ನೀವು ಹಿಂದೆ ನೋಡಬೇಡಿ, ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಬೇಡಿ. உங்களுக்காக கவனமா இருங்க. ನಿಮಗೋಸ್ಕರ ಗಮನದಿಂದ ಇರಿ. உங்க பிள்ளைகளுக்காக கவனமா இருங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಗಮನದಿಂದ ಇರಿ. அப்படி கவனமா இல்லாததுனால தான் இவ்வளவு பெரிய சூழ்நிலை. ಆ ರೀತಿ ಗಮನದಿಂದ ಇದ್ದೇ ಇರುವ ಕಾರಣವೇ ಈ ಸನ್ನಿವೇಶ. இங்க பாருங்க, அவள் தான் விரும்புகின்ற காரியத்தை திரும்பி பார்த்தாள். ಆತಳು ಬಯಸಿದ ಕಾರ್ಯವನ್ನು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿದಳು. பாத்தீங்களா, சொல்றேன் பாருங்க, அவள் தான் விரும்புகின்ற காரியத்தை திரும்பி பார்த்தாள். ನೋಡಿದರ ಏನಾಯಿತು, ಆತಳು ಬಯಸಿದ ಕಾರ್ಯವನ್ನು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿದಳು. தேவன் விரும்பிய விடுதலையை இழந்து போனாள். ದೇವರು ಬಯಸಿದ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಅವಳು ಕಳೆದುಕೊಂಡಳು. நான் இஷ்டப்பட்டது தான் விரும்பின திரும்பி பார்த்ததனால தேவன் தனக்கு வைத்திருக்கிற விடுதலையை அவள் இழந்து போனாள். ತಾ ಇಷ್ಟಪಟ್ಟಿದ ಕಾರ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿದ ಕಾರಣ ದೇವರು ಬಯಸಿದ ಕಾರ್ಯ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಆತಳು ಬಿಟ್ಟು. இன்னொரு வார்த்தை கவனிங்க, அவள் தான் இழந்ததை திரும்பி பார்த்ததால் ಆತಳು ಕಳೆದುಕೊಂಡದನ್ನು ನೋಡಿದ ಕಾರಣ தேவன் கொடுத்த ரட்சிப்பை, உன்னதமான மீட்பை அவள் இழந்து போனாள். ದೇವರು ಕೊಡಲು ಬಯಸಿದ ಉನ್ನತವಾದ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಳು. So don't turn from your focus. ನಿಮ್ಮ ಗಮನದಿಂದ ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಬೇಡಿ. பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா, உங்க ஃபோக்கஸ்ல இருந்து கவனத்தை விட்டுறாதீங்க. ನಿಮ್ಮ ಗಮನವನ್ನು ಹಿಂತಿರುಗಬೇಡಿ. ஆமா, படிக்கிறீங்களா, ಓದುತ್ತೀರಾ, ஃபோக்கஸ்டா இருங்க. ನೀವು ಗಮನದಿಂದ ಇರಿ. வேலை பண்றீங்களா, ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೀರಾ, ஃபோக்கஸ்டா இருங்க. ಗಮನದಿಂದ ಇರಿ. ஊழியம் பண்றீங்களா, ಸೇವೆ ಮಾಡುತ್ತೀರಾ, ஃபோக்கஸ்டா இருங்க. ಗಮನದಿಂದ ಇರಿ. குடும்பத்தை நடத்துறீங்களா, ಕುಟುಂಬ ನಡೆಸುತ್ತೀರಾ, ஃபோக்கஸ்டா இருங்க. ಗಮನದಿಂದ ಇರಿ. அப்படி உறங்கினாங்கன்னா, ಆ ರೀತಿ ಈ ರೀತಿ ಮಾಡಿದರೆ, அப்படியே தூங்குனீங்கன்னா, ಆ ರೀತಿ ನಿದ್ರಿಸಿದರೆ அப்புறம் வாழ்க்கை மிசரபிள் தான். ನಿಮ್ಮ ಬಾಳೆ கொஞ்சம் கவனம் சிதறினாலும் ಸ್ವಲ್ಪ ನಿಮ್ಮ ಗಮನ பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். ಸೈತಾನನು ಸಿಂಹದ ಹಾಗೆ ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದ ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಯಾವಾಗ ನುಂಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಕಾಯುತ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. கொஞ்சம் ஓட்ட, ಸ್ವಲ್ಪ ಒಂದು கொஞ்சம் கேப், ಸ್ವಲ್ಪ ಗ್ಯಾಪ್, கொஞ்சம் தூக்கம், ಸ್ವಲ್ಪ ನಿದ್ರೆ, ஃபோக்கஸ் போயிடுச்சுன்னா ನಿಮ್ಮ ಗಮನ ಹೋಯಿತು ಎಂದರೆ ಕಥೆ ಮುಗಿஞ்சிருச்சு. ಕತೆ ಮುಗಿಯಿತು. So do not turn from your focus. ನಿಮ್ಮ ಗಮನದಿಂದ ಹಿಂದೆ ತಿರುಗಬೇಡಿ, பின்னோக்கி பாராதே, ಹಿಂದೆ ನೋಡಬೇಡ, ಫೋಕಸ್டா இருங்க. ಗಮನದಿಂದ ಜೀವನ್ ತಪ್ಪ ಓಡಿಪೋ, ಜೀವಂತವಾಗಿರಲು ಓಡು. ನೀವು ನಿಮ್ಮ ಗಮನದಿಂದ ಸಮಭೂಮಿயில் எங்கும் நிற்காதே, ಸಮಭೂಮಿಯಲ್ಲಿ ಫೋಕಸ್டா இருக்கலாம். ನಿಮ್ಮ ಗಮನದಿಂದ மலைக்கு ஓடி போங்க, ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಓಡೋಗು, ಫೋಕಸ್டா இருக்கணும். ಗಮನದಿಂದ ಇರಿ. இல்லனா ಇಲ್ಲವೆಂದರೆ ಉಪ್ಪು ತೂಣ ಆயிடுவோம், ಉಪ್ಪಿನ ಸ್ತಂಭವಾಗುತ್ತೀರಾ, குடும்பம் நாசமாயிடும், ನನ್ನ ಕುಟುಂಬ ನಾಶವಾಗುತ್ತದೆ. இரண்டாவதாக அதிலேயே ಎರಡನೇದಾಗಿ
ಎರಡನೇದಾಗಿ முதல் ಅದರಲ್ಲಿ பாயிண்ட்ல இரண்டாவதாக ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ don't turn from your firmness, உங்கள் உறுதியிலிருந்து பின்வாங்காதேங்கள். ನಿಮ್ಮ ದೃಢತೆಯಿಂದ ಹಿಂದಿರುಗಬೇಡಿ. தேவன் திட்டத்தில் மேலிருந்த உறுதியிலிருந்து பின்வாங்காதீங்க. ದೇವರು ಬಯಸಿದ ಕಾರ್ಯದಿಂದ ನೀವು ಆ ಕಾರ್ಯದಿಂದ தேவர் சித்தத்தின் மேலிருந்த உறுதியிலிருந்து பின்வாங்காதீங்க. ದೇವರ ಚಿತ್ತ ಕಾರ್ಯದಿಂದ ನೀವು ಹಿಂತಿರುಗಬೇಡಿ. பழைய காரியங்களில் இருந்த விஷயத்தின் மேல ஆசையில புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. ಹಳೆಯ ಆಸೆ ಮೇಲೆ ನೀವು ಅದನ್ನೇ ನೀವು ಹೇಳುತ್ತಲೇ ಇರಬೇಡಿ, ಗುಣಗುಟ್ಟುತ್ತಲೇ ಇರಬೇಡಿ. நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றோம்? ಇವತ್ತು ಅನೇಕರು ಏನ್ ಹೇಳ್ತೀವಿ ಗೊತ್ತಾ? நான் அன்னைக்கு எல்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா? ನಾನು ಅವತ್ತೆಲ್ಲ ಹೇಗಿದ್ದೆ ಗೊತ್ತಾ? அன்னைக்கு எப்படி இருந்தேன் தெரியுமா? ಅವತ್ತು ಹೇಗಿದ್ದೆ ಗೊತ್ತಾ? ஆண்டவர் ஏத்துக்காத போதெல்லாம் எவ்வளவு நல்லா இருந்தேன் தெரியுமா? ದೇವರನ್ನು ನಾನು ಸ್ವೀಕರಿಸುವ ಮುನ್ನ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದ್ದೆ ಗೊತ್ತಾ? ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೆ. ஒரு பிரச்சனையே இல்ல, ಒಂದು ಕಾರ್ಯವೂ ಇಲ್ಲ, எந்த தலைவலியும் இல்ல, ಯಾವ ತಲೆನೋವು ಇಲ್ಲ. அந்த ஊர்ல இருந்தப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? ಆ ಊರಲ್ಲಿ ಇರುವಾಗ ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೆ. அந்த வேலையில இருந்தப்ப எவ்வளவு குஷியா இருந்தேன் தெரியுமா? ಆ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇದ್ದಾಗ ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೆ அந்த ಗೊತ್ತಾ? வியாபாரத்தை செய்யும்போது எவ்வளவு ஜாலியா இருந்தேன் தெரியுமா? ಆ ವ್ಯಾಪಾರ ಮಾಡುವಾಗ ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೆ அவங்க கூட ಗೊತ್ತಾ? இருந்தப்ப எவ்வளவு நல்லா இருந்தேன் தெரியுமா? ಅವರ ಜೊತೆ ಇದ್ದಾಗ ಎಷ್ಟು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೆ இவங்க ಗೊತ್ತಾ? கூட இருந்தப்ப எவ்வளவு நல்லா இருந்தேன் தெரியுமா? ಇವರೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾಗ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ ಗೊತ್ತಾ? இப்போ நல்லா இல்லையா? ಹೇಗೆ ಇವಾಗ ಚೆನ್ನಾಗಿಲ್ವಾ? இப்போ ஊசி போன வடை ஆயிட்டீங்களா என்ன? ನೀವು நம்ம ஊசி போன வடை ஆயிட்டோம். ಕೆಟ್ಟೋದ ವಡೆ நீங்க நல்லா தான இருக்கிறோம். ಇವತ್ತು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? என்ன இருந்தாலும் இல்லனாலும் கர்த்தர் சமாதானத்தை எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கார்ல. ಏನಿದೆಯೋ ಇಲ್ವೋ ದೇವರ ಸಮಾಧಾನ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದೆ ಅಲ್ಲವಾ? ஆனா அந்த பழசே பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருப்போம். ಆದರೆ ಆ ಹಿಂದೆ ನಡೆದ ಕಾರ್ಯವನ್ನೇ ಮಾತನಾಡುವುದು. இப்போ கலப்பையில நான் கையை வச்சிட்டேன். ಈಗ ನೀವು ದೇವರ ಹತ್ರ ಇದ್ದೀರಾ. Turn from your firmness, உங்க உறுதியிலிருந்து பின்வாங்காதீங்க. ನಿಮ್ಮ ದೃಢತೆಯಿಂದ ಹಿಂತಿರುಗಬೇಡಿ. கர்த்தர் மேல வச்ச விசுவாசத்திலிருந்து பின்வாங்காதீங்க. ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಹಿಂತಿರುಗಬೇಡಿ. கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கையிலிருந்து பின்வாங்காதீங்க. ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ನಂಬಿಕೆಯಿಂದ ಹಿಂತಿರುಗಬೇಡಿ. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையிலிருந்து பின்வாங்காதீங்க. ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ ಬಾಳಿನಿಂದ ಹಿಂತಿರುಗಬೇಡಿ. கர்த்தர் மேல வைத்த வைராக்கியத்திலிருந்து பின்வாங்காதீங்க. ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಭರವಸೆಯಿಂದ ಹಿಂತಿರುಗಬೇಡಿ. கர்த்தருக்காக அர்ப்பணித்த அந்த வாழ்க்கையிலிருந்து பின்வாங்காதீங்க. ದೇವರಿಗೋಸ್ಕರ ಅರ್ಪಣಿಸಲ್ಪಟ್ಟ ಬಾಳನ್ನು ಹಿಂತಿರುಗಬೇಡಿ. நீங்க முக்கியம். ನೀವು ಮುಖ್ಯ. Don't turn from your firmness. ನಿಮ್ಮ ದೃಢೀಕರಣದಿಂದ ಹಿಂತಿರುಗಬೇಡಿ. உங்களுடைய உறுதியிலிருந்து உங்கள் ஸ்திரத்திலிருந்து நீங்க பின்வாங்காதீங்க. ನೀವು ನಿಮ್ಮ ದೃಢತೆಯಿಂದ ಹಿಂತಿರುಗಬೇಡಿ. மரம் வேறு அப்படியே நிக்கிறது போல அப்படியே நின்னுக்கணும். ಮರದ ಬೇರು ಹೇಗೆ ನಿಲ್ಲುತ್ತದೋ ಆ ರೀತಿ மரம் ನಿಲ್ಲಬೇಕು. அடிக்கடி அங்கங்க நடந்து போயிட்டே இருக்குமா? ಮರ ಅಲ್ಲಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾ ಇರುತ್ತೆ. வேர் மட்டும் தான் அங்கங்க போகும். ಅದು ಬೇರು ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ. அப்படியே உறுதியாய் அப்படியே வேர் ஊன்றி கர்த்தருக்குள்ள இருந்திருங்க, விட்டுடாதீங்க. ಅದು ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಾಗೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. கலப்பையில் கை வைத்து விட்டோம், திரும்பி நாம் பார்க்க கூடாது. ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೇವೆ, ಆ ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಲೇಬಾರದು. திரும்பி பார்க்க கூடாது. நம்ம ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಬಾರದು. என்னையா கர்த்தருடைய அந்த நல்ல வாழ்க்கையில உறுதி இல்லனா அப்புறம் என்ன வாழ்க்கை எனக்கு உங்களுக்கு? ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಆ ದೃಢತೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ இந்த ಏನು நல்லவர் கூட என்னால இருக்க முடியலனா, ಈ ಒಳ್ಳೆ ಒಬ್ಬರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಇಲ್ಲವೆಂದರೆ, இந்த உண்மையானவர் கூட என்னால உங்களால இருக்க முடியலனா, ಈ ನಿಜವಾಗಿರುವವರ ಜೊತೆ ಇಲ್ಲವೆಂದರೆ, இந்த ஜீவனுள்ளவர் கூட உங்களால என்னால உறுதியா இருக்க முடியலனா, ಈ ಜೀವಂತವಾಗಿ ಇರುವವರ ಬಳಿ ನಾವು ಇಲ್ಲವೆಂದರೆ, வேற எங்க போய் யார் கூட நான் உறுதியா இருக்க முடியும்? ಬೇರೆ ಯಾರ ಬಳಿ ಹೋಗಿ ನಿಜವಾಗಿ ನಾನು ಇರಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ? ஒரே ஒரு நேரம், ಒಂದೇ ಒಂದು ಸಮಯ, ஒரு நாள், ಒಂದು ದಿನ, ஒரு நொடி, ಒಂದು ಕ್ಷಣ ಫೋಕಸ್ ಮರೆತು, ನಿಮ್ಮ ದೃಢತೆಯನ್ನು ಮರೆತು, ಫೋಕಸ್ ಮರೆತು, ಗಮನத்தை ಮರೆತು, ನಿಮ್ಮ ಗಮನವನ್ನು ಮರೆತು, ಫರ್ಮ್ನೆಸ್ ಮರೆತು, ನಿಮ್ಮ ದೃಢತೆಯನ್ನು திரும்பி ಮರೆತು பார்த்ததனால ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿದ ಕಾರಣ ಕುಟುಂಬ ஒழுக்கமற்றதாய் மாறி, ಅದು ಶಿಸ್ತಿಲ್ಲದ ಕಾರ್ಯವಾಯಿತು. உங்களுடைய உறுதி, உங்களுடைய ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ನಿಮ್ಮ ಗಮನ ಮತ್ತು ದೃಢತೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ಎರಡನೇದಾಗಿ இது இன்னும் பெரிய விஷயம். ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ஓ ಕಾರ್ಯ. ஜீசஸ், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವಿಷಯ அவ ನೋಡಿ. குடும்பம் மாத்திரம் ஒழுக்கமற்றதாய் மாறி போல, ಅವರ ಕುಟುಂಬ ಮಾತ್ರ ಅದು ಶಿಸ್ತಿಲ್ಲದ ಕುಟುಂಬ. தேவனுக்கு விரோதமான ரெண்டு சந்ததியை உருவாக்கி விட்டார்கள் அவர்கள். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ಎರಡು ಸಂತತಿಯನ್ನು ಉಂಟಾಯಿತು, உருவாவதற்கு காரணமாகி விட்டார்கள். ಅದು ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಅದು ಕಾರಣವಾಯಿತು. A generation against God has developed. ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಸಂತತಿ, கடவுளுக்கு எதிரான ஒரு சந்ததி உருவானது. ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಸಂತತಿ. நீங்க வேதத்துல வாசிக்கலாம், அடிக்கடி மோவாப் புத்திரர்கள், அம்மோன் புத்திரர்கள் வாசிக்கிறோம் தானே நம்ம வேதத்தை வாசிக்கும் போது. ನೀವು ವೇದ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ ಓದುತ್ತಾ ಇರಬಹುದು.
மோவாப். மோவாப் புத்திரரு ஆமோன் புத்திரரு. மோவாபியர்கள் மற்றும் அம்மோனியர்கள் என்கிற இரண்டு தேவனுக்கு விரோதமான சந்ததி, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான சந்ததி உருவாகிவிட்டது. ಮೋವಾಬ್ ಪುತ್ರರು ಆಮೋನ್ ಪುತ್ರರು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ಸಂತತಿಯಾಗಿ ಹುಟ್ಟಿಕೊಂಡರು. ஒருத்தர் பண்ண தப்பு, ಒಬ್ಬರು ಮಾಡಿದ ತಪ್ಪು. ஒரே பாருங்க, இந்த ரெண்டு அம்மா ஒருத்தர் பண்ண தப்பு, ಈ ಒಂದೇ ಒಂದು ತಾಯಿ ಮಾಡಿದ ತಪ್ಪು. அந்த ரெண்டு பெண்களும் மாறி போயிட்டாங்க. ಈ ಎರಡು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಮಾರ್ಪಟ್ಟರು. வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ 19:36 38 வரைக்கும் 19:36 ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். ಈ ರೀತಿ ತನ್ನ ಲೋಟನ ಮಕ್ಕಳು ತಂದೆಯಿಂದ ಗರ್ಭವತಿಗಳಾದರು. மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். ದೊಡ್ಡವಳು ಒಂದು ಮಗುವನ್ನು ಹೆತ್ತು ಅವನಿಗೆ ಮೋವಾಬ್ ಎಂಬ ಹೆಸರಿಟ್ಟಳು. அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். ಇನ್ಮೇಲೆ ಆತನು ಮೋವಾಬ್ ಎಂಬುದಕ್ಕೆ ತಂದೆಯಾಗಿರುವನು. இளையவளும் ஒரு குமாரனை பெற்று ಕಿರಿಯ ಮಗಳು ಒಂದು ಮಗುವಿಗೆ ಜನ್ಮ ಕೊಟ್ಟು ಅವನಿಗೆ பென்னமி என்று பெயரிட்டாள். ಬೆನ್ನಮಿ ಎಂಬ ಹೆಸರಿಟ್ಟಳು. அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். ಆ ಬೆನ್ನಮಿನ್ ಎಂಬನು ಆಮೋನ್ ಅವರಿಗೆ ತಂದೆಯಾಗಿರುವವನು. ரெண்டு பெரிய சந்ததியை உருவாக்கிட்டாங்க. ಈ ಎರಡು ದೊಡ್ಡ ಸಂತತಿಯನ್ನು இவங்க யார் தெரியுமா? ಯಾರು ಗೊತ್ತಾ? இஸ்ரவேலுக்கு இருந்த பெரிய எதிரிகள் இவங்க. ಇಸ್ರೇಲಿಗೆ ವಿರೋಧವಾಗಿದ್ದ ಜನರು. ಜನங்க அவங்களுக்கு தகப்பன்மார்களே இவங்க தான். ಅವರಿಗೆ ತಂದೆ ಇವರೇ. அவங்களுக்கு ஆரிஜின் இவங்கள ஆயிட்டாங்க. ಅವರಿಗೆ ತಂದೆಯಾದವರು ಇವರೇ. பாருங்க எவ்வளவு பெரிய சந்ததி பாருங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಒಂದು ಸಂತತಿ. இந்த விஷயத்தை சரி பண்ண, ಈ ವಿಷಯವನ್ನು ಸರಿ ಮಾಡಲು 10 ರಿಂದ 14 ಜನರೇஷன் கர்த்தர் எடுத்துக்கிட்டார். 10 ರಿಂದ 14 ಜನರೇಷನ್. இந்த அம்மா ஒரு அம்மா திரும்பி பார்த்ததனால ಒಂದು ತಾಯಿ ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಿದ ಕಾರಣ தன் பிள்ளைகள் வழிமாறி போனார்கள். ತನ್ನ ಮಕ್ಕಳು ಶಿಸ್ತಿಲ್ಲದಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರು. பிள்ளைகள் வழிமாறி போனதனால ತನ್ನ ಮಕ್ಕಳು ಸರಿಯಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಯಲಿಲ್ಲ. குடும்பம் நாசமாகி ஒழுக்கமற்றதாய் மாறினது மாத்திரமல்ல, ಕುಟುಂಬ ನಾಶವಾಗಿ ಶಿಸ್ತಿಲ್ಲದ ಕಾರಣ சந்ததி தலைமுறைகள் 2 தலைமுறைகளே மாறி போயிடுச்சு. ಆ ಎರಡು ಸಂತತಿಯು ಉಂಟಾಯಿತು. அதன் பிறகு தாவீதுனுடைய முப்பாட்டி என்ன பாட்டி என்ன சொல்றது, கொள்ளு பாட்டி, ದಾವಿದನ ಮುತ್ತಜ್ಜಿ. ஆமா, ரூத். அதுக்கப்புறம் தாவீது. அதாದ್ಮೇಲೆ ದಾವಿದ. இவங்களுடைய ராஜ்யம் வரும்பொழுதுதான், இவங்களுடைய தலை மேல வரும்போது தான் இந்த மோவாபியர்கள் இவங்கெல்லாம் பின்னோக்கி போனாங்க. ಅವರ ರಾಜ್ಯ ಮೇಲೆತ್ತಿ ಬರುವಾಗಲೇ ಈ ರಾಜ್ಯವು ಕೆಳಗೆ ಹೋಯಿತು. எவ்வளவு மோசமான சூழ்நிலை பாருங்க. ಎಷ್ಟು ಒಂದು ಮೋಸವಾದ ಕಾರ್ಯ ನೋಡಿ. பாருங்க, இப்படி வந்தாலும் ಈ ರೀತಿ ಬಂದರೂ ನಮ್ಮ ದೇವರು ನೋಡಿ. ஒரு வசனத்தை மட்டும் ஆதாரமா நான் கொடுத்துக்கிறேன். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮಗೋಸ್ಕರ ಕೊಡುತ್ತೇನೆ. உபாகமம் 2:9 ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, ಆವಾಗ ದೇವರು ನನ್ನನ್ನು ನೋಡಿ, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் ನೀನು ಮೋವಾಬನ್ನು ದುಃಖಪಡಿಸದೆ அவர்களோட போர் செய்யாமலும் இரு. ಅವರೊಟ್ಟಿಗೆ ನೀನು ಯುದ್ಧ ಮಾಡದೇ ಇರು. அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன். ಅವರ ದೇಶದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಯಾವುದನ್ನು ನಾನು ಸ್ವಾತಂತ್ರ್ಯವಾಗಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஆர் என்னும் பட்டணத்தில் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ಆರ್ ಎಂಬ ಪಟ್ಟಣಕ್ಕೆ கொஞ்சம் கருணை காமிக்க சொல்றாரு. ಸ್ವಲ್ಪ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಲು எப்படி இருக்கு பாருங்க. ಹೇಗಿದೆ இந்த ನೋಡಿ. ஒரு அம்மா பண்ண தப்புனால ಇದು ಒಂದು ತಾಯಿ ಮಾಡಿದ ತಪ್ಪಿಂದ 10 ರಿಂದ 14 ಜನರೇಷன் வரைக்கும் அது அப்படியே தாண்டி வந்தது. 10 ರಿಂದ 14 ಜನರೇಷನ್ ಆ ರೀತಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிரிகளாகவே அவங்க இருந்தாங்க. இஸ்ரேல் ಜನರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿರುದ್ಧವಾಗಿ ಇದ್ದರು. அதன் பிறகு கர்த்தர் ரூத்தையும் தாவீதையும் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுறாரு. ಅದ ನಂತರ ದಾವಿದನನ್ನು ಕರೆತಂದು ಆತನ ಮಾರ್ಪಡಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. ரொம்ப ரொம்ப முக்கியம். ತುಂಬಾ ಮುಖ್ಯ. இன்னைக்கு நான் பின்வாங்கி போகும்போது, ಇವತ್ತು ನಾನೇ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗುವಾಗ குழந்தைகள் பாதிக்கப்படும், ನನ್ನ ಮಕ್ಕಳು ಅದರಿಂದ ஏன் சந்ததி பாதிக்கப்படும். கர்த்தருக்கு விரோதமான தலைமுறையே என்னால உருவாகுவதற்கு வாய்ப்புண்டு. ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ಸಂತತಿ ಉತ್ಪತ್ತಿ ಆಗೋಕೆ ಕಾರಣವಾಗುತ್ತದೆ. சும்மா நினைச்சிடறோம், நம்ம ಸುಮ್ಮನೆ ಅನ್ನಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. சும்மா திரும்பி பார்த்ததுக்கு இவ்வளவு பெரிய பிரசங்கமா, ಸುಮ್ಮನೆ ಇಂದ ತಿರುಗಿ ನೋಡಿದ್ದಕ್ಕೆ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ஒரே ஒரு செகண்ட் திரும்பி பார்த்ததுக்கு இவ்வளவு பெரிய பிரசங்கம், நீ வேற 2 பார்ட் வேற பண்ற. ಸುಮ್ಮನೆ ಒಂದು ಸೆಕೆಂಡ್ ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಿದಕ್ಕೆ ನೀನು 2 ಪಾರ್ಟ್ ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀಯ. உள்ளுக்குள்ள ஓடலாம் உங்களுக்கு, ಮನಸ್ಸಲ್ಲಿ ಓಡಬಹುದು. ஆனா தியானம் பண்ண ಇದನ್ನು ನಾನು ಧ್ಯಾನಿಸಲು எவ்வளவு விஷயங்கள் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கு. ಎಷ್ಟು ವಿಷಯ ಒಳಗೆ ಇದೆ ಗೊತ್ತಾ? பாருங்க, ನೋಡಿ, உங்க வீட்ல ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ 5 பேர் இருக்கிறாங்களா? 5 ಜನ ಇದ್ದೀರಾ? 5 பேரும் முக்கியம். 5 ಜನನು ಮುಖ್ಯ. ಇಲ್ಲಿ ತಾನೇ ಇದ್ದೀರಾ? ಹಿಂಗೆ ತಾನೇ ಇರ್ಕೀங்க. ಗಮನಿಸುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ 5 ಜನ ಇದ್ರೆ 5 ಜನನು ಮುಖ್ಯ. உங்க வீட்ல 5 பேர் இருந்தீங்கன்னா 5 பேரும் ஒருத்தர் டொக்கா இருக்கலாம்,
ಒಬ್ಬರು ಡೊಂಕಾಗಿ ஒருத்தர் கிக்கா இருக்கலாம், ಒಬ್ಬರು ಕಿಕ್ ಆಗಿರಬಹುದು, எப்படினா இருக்கலாம். ಹೇಗಿರುತ್ತೆ ஒருத்தர் வேலைக்கு போலாம், ஒருத்தர் வேலைக்கு போகாம இருக்கலாம். ಒಬ್ಬರು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಬಹುದು, ಒಬ್ಬರು ಹೋಗದೇ ಇರಬಹುದು. ஒருத்தர் பிரயோஜனமே இல்லாம வீட்ல இருக்கலாம். ಒಬ್ಬರು ಪ್ರಯೋಜನವೇ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. அதனால முக்கியம். ಆದರೂ ಮುಖ್ಯ. அதுக்குன்னு சொல்லி இது சொல்லிட்டாரு, வேலைக்கே போவானான்னு வீட்ல உட்கார்ந்திருக்க சொல்லல. ಅದಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳಿ ಇವ್ರು ಹೇಳ್ಬಿಟ್ರಲ್ಲ ಅಂತ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ நிறைய ಇರಬೇಡಿ. பிரசங்கம் பண்ணிக்கிறேன் கேளுங்க போய். ಅದಕ್ಕೆ ಅನೇಕ ಮೆಸೇಜ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅದನ್ನು ನೋಡಿ. ಅದೆಲ್ಲ ಬರಬಾರ್ದು. ஒழுங்கு நம்ம பொறுப்பை நம்ம செய்யணும். ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯವನ್ನು ನಾವು ಮಾಡಬೇಕು. எல்லாரும் முக்கியம் நான் சொல்றேன். ಎಲ್ಲರೂ ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. ஒருத்தர் வீட்ல ஒருத்தர் ஆப்சென்ஸ் ஆனாங்கன்னா, ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ அது ಅಂದರೆ முழு குடும்பத்திற்கே ஆபத்து. ಅದು ಕುಟುಂಬಕ್ಕೆ, ಅದು ಇಡೀ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಅದು நான் என் ಆಪತ್ತಾಗಿದೆ. வேலையை செய்யல, ಗಂಡನಾಗಿ ನನ್ನ ಕೆಲಸ ಮಾಡಲಿಲ್ಲ, லோத்து மாதிரி ಲೋಟನ ಹಾಗೆ பிள்ளைங்க பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டோம். ಮಕ್ಕಳ ಬೆಳೆಯಲ್ಲಿ அவங்க உப்பு தூணா ஆயிட்டாங்க, இவர் உப்பு தூணா ரியலா இல்லாம அப்படியே உப்பு தூணா சைலண்டா சாரமற்ற அப்படியே இருக்கிறாரு. ಅವರು ಉಪ್ಪು ಸ್ತಂಭವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದು, ಇವರು அதுங்க யாரு கூட ಸ್ತಂಭವೇ ಇಲ್ಲದೆ ಉಪ್ಪು ಸ್ತಂಭವಾಗಿದ್ದಾರೆ. அதுங்க யாரு கூட ஓடி போய் சாப்பிட்டோம். ಅವ್ರು ಯಾರ ಜೊತೆ ಅದು ಓಡೋಗಿ ಸಾಯ್ಲಿ. நீங்க அப்படிதான் இருக்காங்க நிறைய பேர். ಈಗ ಆ ರೀತಿ ಇದ್ದಾರೆ ಅಲ್ಲ. ஒருத்தர் பின்வாங்கி போனா, ಒಬ್ಬರು ಹಿಂತಿರುಗಿ ಹೋದ ಕಾರಣ, ஒருத்தர் சரியா இல்லைன்னா ಒಬ್ಬರು ಸರಿಯಾಗಿಲ್ಲ முழு ಎಂದರೆ குடும்பத்திற்குமே பிரச்சனை. ಅದು ಇಡೀ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಅದು இவங்க பாருங்க, குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல, முழு சந்ததிக்கே பிரச்சனை. ಇಲ್ಲಿ ಒಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅದು ಸಂತತಿಗೆ ಅದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಯ್ತು. ನಾನು நீங்களும் கவனமா இருக்கணும். ನಾನು ನೀವು ಗಮನದಿಂದ ಇರಬೇಕು. ஒரு பிரதர் சொல்றாரு, ಒಂದು ಬ್ರದರ್ ಹೇಳಿದರು, 2 ಕಿಡ್ನಿ ஏன் கொடுத்துக்கிறாரு? 2 ಕಿಡ್ನಿ ಯಾಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? அப்ப அவர் வந்து கணவன் மனைவிக்கு ஒப்பிடுறாரு. ಅವರು ಒಂದು ಗಂಡ ಹೆಂಡತಿಗೆ ಅದನ್ನು ಒಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. 2 பேர் இருக்காங்க என் குடும்பத்துல, 2 ಜನ ಇದ್ದಾರೆ ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ. ஒரு கிட்னியால வாழ முடியும் தானே? ಒಂದು ಕಿಡ್ನಿಯಿಂದ ನಾನು ಬಾಳಲಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ? வாழ முடியுமா? ಬಾಳಲಕ್ಕೆ ಆಗುತ್ತದಾ? ஒரு கிட்னில வாழ முடிஞ்சாலும் ಒಂದು ಕಿಡ್ನಿಯಲ್ಲಿ ಬಾಳಲಕ್ಕೆ ஆனா ಆಗುತ್ತದೆ, வீக்கா தான் இருப்போம். ಆದ್ರೆ ವೀಕ್ ಆಗಿರುತ್ತೇವೆ. 2 கிட்னி இருந்தா தான் 2 ಕಿಡ್ನಿ ಇದ್ದರೆ அந்த குடும்பம் ஸ்ட்ரெngthா போகும், நம்ம உடம்பு ஸ்ட்ரெngthா இருக்கும். ಆ 2 ಕಿಡ್ನಿ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ನಾನು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿರ್ತೇನೆ. இன்னைக்கு ಇವತ್ತು நீ வேண்டாம் நான் வேண்டாம், ನೀನ್ ಬೇಡ ನಾನ್ ಬೇಡ, நீ அப்படி போறே நான் இப்படி போறேன். ನೀನ್ ಆಗ ಹೋಗ್ತೀಯ ನಾನು ಹೀಗೆ ಹೋಗ್ತೀನಿ. ஆபிரகாம் லோத்து பார்த்து அவர் நல்ல விஷயத்துல சொன்னாரு. ಆಬ್ರಹಾಮ್ ಲೋತನ ನೋಡಿ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯ ಹೇಳಿದರು. ஆடு மாடெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ಅಪ್ಪ ಆ ಕುರಿಮರಿ ಎಲ್ಲ ಜಾಸ್ತಿ ಆಯ್ತು, சமபூமியில நம்ம மேய்ப்பர்கள் சண்டை போட்டுக்கறாங்க, நம்ம அதனால நம்ம 2 பேரும் விரோதி ஆக கூடாது. ಈ ಸಮಭೂಮಿಯಲ್ಲಿ ಅನೇಕರು ಜಗಳವಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಅದರಿಂದ ನಾವು நீ இப்படி போனா நான் இப்படி போறேன், நான் இப்படி போனா நீ இப்படி போ அப்படின்னு சொல்றாரு. ನಾನು ಹೀಗೆ ಹೋದರೆ ನೀನ್ ಹೀಗೆ ಹೋಗು, ನೀನ್ ಹೀಗೆ ஆனா ಹೋದರೆ இப்போ ನಾನು ಹೀಗೆ கணவன் ಹೋಗ್ತೇನೆ. மனைவிங்க, ಇವಾಗ ಗಂಡ ಹೆಂಡತಿ, நீ இப்படி போ நீ இப்படி போ, ನೀನ್ ಹೀಗೆ ಹೋಗು, ನಾನು நம்ம பிள்ளைங்க தெருவுக்கு போ, ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಬೀದಿಗೆ ಹೋಗು. இந்த 2 வாரமா நியூஸ்ங்களை போட்டாலே தலைவலி ஆகுது. ಈ 2 ವಾರದಿಂದ ನ್ಯೂಸ್ ಅನ್ನು ಹಾಕಿದರೆ ತಲೆನೋವು. அதை கூட பயன்படுத்திக்கிறாங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு. ಅದನ್ನು ಕೂಡ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಫೇಮಸ್ ಆಗಲು. ಚಾನೆಲ್ திருப்பு, ಯಾವ ಚಾನೆಲ್ ಅನ್ನು சன் டிவி நியூஸ் திருப்புங்க, கே டிவி நியூஸ் திருப்புங்க, புதிய தலைமுறை நியூஸ் திருப்புங்க, பாலிமரை திருப்புங்க, பொதிகையை திருப்புங்க. பொதிகையில வராது, எதை திருப்புங்க? இந்த யாரோ ஒரு சினிமா ஆக்டர் டிவோர்ஸ், தான் போட்டு சாகடிக்கிறான். ಯಾವ ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ ತಿರುಗಿಸಿದರೂ ಈ ಒಂದೇ ಕಾರ್ಯ, ಡೈವೋರ್ಸ್ ಕಾರ್ಯ. அது அந்த பக்கம் போட்டுனா சரி, யூடியூப் எதனா திரும்பலான்னு பார்த்தா அதுலயும் இவங்களே தான் வராங்க. ಸರಿ, ಅದ್ರಲ್ಲಿ ಹಾಕಿದರೆ ಯೂಟ್ಯೂಬ್ ನೋಡಿದರೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲೂ ಅದೇ ಕಾರ್ಯ. அந்த பிள்ளைங்க என்ன ஆவாங்க? ಆ ಮಕ್ಕಳು ಏನಾಗುತ್ತಾರೆ? அந்த பிள்ளைங்க வாழ்க்கை என்ன ஆகும்? ಅವರ ಮಕ್ಕಳು ಏನಾಗುತ್ತಾರೆ? இன்னைக்கு டிவோர்ஸ் அவ்வளோ ஈஸி ஆகி போச்சு. ಇವತ್ತು ಡಿವೋರ್ಸ್ ಎಂಬುದು ತುಂಬಾ ಈಸಿ ಆಗಿಬಿಟ್ಟಿದೆ. போ ಹೋಗು ಹೋಗು, எனக்கு இவ்வளவு சம்பளத்தை கொடுத்து போயிட்டே இரு, ನನಗೆ ಇಷ್ಟು ಸಂಬಳವನ್ನು ಕೊಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ, ಜೀವನಾಂಶವನ್ನು ಕೊಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ. கோடி கணக்குல கேக்குறாங்க. இன்னைக்கு ಕೋಟಿ ಗಟ್ಟಲೆ ಕೇಳುತ್ತಾರೆ, கோடி கணக்குல கேக்குறாங்க, ಕೋಟಿ ಗಟ್ಟಲೆ ಕೇಳುತ್ತಾರೆ. 2 மாசத்துக்கு முன்னாடி அத்துல்னு ஒருத்தர் இறந்தாரு, ஞாபகம் இருக்குதா? 2 ತಿಂಗಳ ಹಿಂದೆ ಅತುಲ್ ಎಂಬುದಾಗಿ ಒಬ್ಬರು எவ்வளவு லட்சக்கணக்குல ஜீவனாம்சம் கேட்டதனால ಹೆಂಡತಿ ಎಷ್ಟೋ ಲಕ್ಷ ಜೀವನಾಂಶ ಕೇಳಿದ ಕಾರಣ நம்ம டெக்னிக்கா ஏதோ வேலை பண்ணிருக்கு. ತಾಯಿ அலைஞ்சு பெங்களூர்ல இருந்து டெல்லி எங்கேயோ அலைஞ்சு முடியாம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டான். பெங்களூರಿಂದ ನಾರ್ತ್ ಸೈಡ್ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡಿ ಸೋತೋಗಿ ಸೂಸೈಡೇ ಮಾಡ್ಕೊಂಡ್ರು. அந்த என் சாம்பல் எடுத்துன்னு போயிட்டு அந்த நீதிமன்றத்தின் அந்த சேம்பர்ல போட்டுருங்க அப்படின்னு, அந்த மோரியில போடுங்க அப்படின்னு சொன்னான். எவ்வளவு மோசத்திலும் மோசம் பாருங்க. ನನ್ನ ಅಸ್ಥಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆ ನೀತಿಪಂಥಿಯ ಚೇಂಬರ್ ಅಲ್ಲಿ ಹಾಕಿ ಅಂತ ಹೇಳಿದರು. ஒரு நபர் தவறு, ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ತಪ್ಪು, இன்னைக்கு உயிரோடு இல்ல, ಇವತ್ತು ಜೀವಂತವಾಗಿಲ್ಲ. ஒரு நபர் பிரச்சனை, ಇವತ್ತು ಒಂದು ವ್ಯಕ್ತಿ எவ்வளவு பெரிய விளைவுகளை கொண்டு வரும். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ನಡೀತಾ ಇದೆ. நான் தானே கர்த்தரை விட்டு போனேன், ನಾನಲ್ಲವ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದೆ, நான் தானே அதை பண்ணிட்டேன், நான் தானே பின்னான்ಗೆ பார்த்துட்டேன், உங்களுக்கு ஒண்ணு என்னங்க, ನಾನ್ ತಾನೇ ಹಿಂತಿರುಗಿ ಹೋದೆ, ನಿಮ್ಗೇನ್ರಿ?
நம்ம சொல்லிக்கலாங்க, ನಾವು ಹೇಳಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ. நீங்க பண்ற ஒரு விஷயம், நான் பண்ற ஒரு விஷயம் என் குடும்பத்தையே பாதிக்கும், என் ನೀವು சந்ததியை ಮಾಡೋ ಒಂದು ವಿಷಯ ನನ್ನನ್ನು ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನೇ ಅದು ಬಾಧಿಸುತ್ತದೆ. அது நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ಅದು ನಮ್ಮ ಗಮನದಿಂದ ಇರಬೇಕು. நீ இல்லனா நான் வாழ்வேன், ನೀನು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾನು ಬಾಳುತ್ತೇನೆ, புருஷன் இல்லனா நான் வாழ்வேன், ಗಂಡ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೂ ஆமா ಬಾಳುತ್ತೇನೆ. ஒரு கிட்னியோட வாழலாம். ಒಂದು ಕಿಡ್ನಿಯಿಂದ ಬಾಳಬಹುದು. பார்வை 2, பார்வை 1, கண்ணு 2, ದೃಷ್ಟಿ 1, ஒரு கண்ணு இல்லனா வாழலாம். ದೃಷ್ಟಿ 1, ಕಣ್ಣು 2, கண்ணே இல்லாம ಒಂದು ಕಣ್ಣಿಂದ ನೋಡಬಹುದು, ஒரு கண்ணு இல்லாம வாழலாம் தான், ಒಂದು ಕಣ್ಣಿಲ್ಲದೆ ನೋಡಬಹುದು. ஆனா கொஞ்சம் ஆபத்து, ಆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ அதுல பிரச்சனை, ಆಪತ್ತು, ಅದು ಸ್ವಲ್ಪ ಪ್ರಾಬ್ಲಮ್, பெரிய பிரச்சனைங்க இருக்கு. ಅದರಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಎಲ್ಲ ಇದೆ. கர்த்தர் அமைத்து வைத்த அந்த அமைப்புக்கு நேராக நம்ம வாழணும். ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸಿದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವಿರಬೇಕು. கர்த்தர் என்ன ஒரு டிசைனோடு படைச்சிருக்காருன்னா, ದೇವರನ್ನ ಒಂದು ಒಂದು ಡಿಸೈನ್ ಆಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. கர்த்தர் ஒரு கான்செப்டோடு என்ன வச்சிருக்காருன்னா, ದೇವರು ಒಂದು ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಇಂದ ನನ್ನನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ, அதுலயே இருக்க பார்க்கணும். ಅದರಲ್ಲೇ ನಾನು ಇರಬೇಕು. அதை விட்டு நான் விலகுறேன், ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು நான் ಹೋಗುತ್ತೇನೆ, தூர போறேன் ನಾನು ದೂರ ಹೋಗುತ್ತೇನೆ அப்படின்னு சொன்னா ಆ ರೀತಿ ಹೇಳಿದರೆ கர்த்தர் நாமம் தூஷிக்கப்படும். ದೇವರ ನಾಮವು ದೂಷಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. யோசிச்சு பார்த்துக்கலாம். ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஒருத்தர் ரொம்ப முக்கியம். ಒಬ್ಬರು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஒரு சரியான நபர் வீட்டுல இல்லாததுனால எவ்வளவு பெரிய விளைவு பாருங்க. ಒಂದು ಸರಿಯಾದ ವ್ಯಕ್ತಿ ಮನೆಯಲ್ಲೇ ಇರುವುದಿರುವ ಕಾರಣ ಎಷ್ಟಾಯ್ತು. ஒரு சரியான நபர் ஒரு குடும்பத்தில் இல்லாததுனால லோத்துவின் குடும்பம் எவ்வளவு சஃபர் ஆச்சு ಈ பாருங்க. ಒಂದು ಸರಿಯಾದ ವ್ಯಕ್ತಿ ಲೋಟನ ಹೆಂಡತಿ ಮನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಕಾರಣ ಏನಾಯ್ತು ನೋಡಿ. ஒரு சரியான நபர் சபையில இல்லைன்னு சொன்னா, நீங்க இல்லைன்னு சொன்னா சபை எந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை சந்திக்கும் பாருங்க. ಒಂದು ಸರಿಯಾದ ವ್ಯಕ್ತಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲವೆಂದರೆ ಏನಾಗುತ್ತದೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ சமுதாயத்துல ಯೋಚನೆ ஒரு ಮಾಡಿ ನೋಡಿ. சரியான நபர் இல்லைன்னு சொன்னா அந்த சமுதாயம் எவ்வளவு மோசமா போகும் பாருங்க. ಒಂದು ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ವ್ಯಕ್ತಿ ಇಲ್ಲವೆಂದರೆ பக்கத்துல ಏನಾಗುತ್ತದೆ பார்த்து ನೋಡಿ. சொல்லலாம், நீங்க தாங்க அந்த சரியான நபர். ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, ನೀವೇ ಆ ಸರಿಯಾದ நீங்க ரொம்ப முக்கியம். ವ್ಯಕ್ತಿ. ನೀವು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. நீங்க ரொம்ப முக்கியம். ನೀವು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. நீங்க பின்னோக்கி பார்க்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ನೀವು ಹಿಂದೆ ನೋಡದೇ ரொம்ப ಇರುವುದು ತುಂಬಾ முக்கியம். ಮುಖ್ಯ. உங்க பாட் பெரிய பாட், உங்க பகுதி பெரிய பகுதி. ನಿಮ್ಮ ಪಾಠ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. கர்த்தர் உங்களோடு கூட பேசுறார், என் கூட பேசியிருக்காரு. ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, ನನ್ನೊಟ್ಟಿಗೆ உங்க பகுதி ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. இல்ல, ஐயோ நான்லாம் என்ன செஞ்சு முடிக்க போறேன்னு நினைக்காதீங்க. ನನ್ನ ಭಾಗ ಇದಿಲ್ಲ, ನಾನೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಳ್ಳಬಹುದು. ஒருத்தரையும் நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்துல படைக்கல கர்த்தர். ಒಬ್ಬರನ್ನು ದೇವರ ಕಾರ್ಯವಿಲ್ಲದೆ ಇಲ್ಲಿ ಯಾರನ್ನು ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡಲಿಲ್ಲ. நோக்கத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை உங்களுது, என்னது. ಆ ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದ ஹல்லேலூயா. ಕಾರ್ಯ ನಿಮ್ಮದು, கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஹல்லேலூயா.